பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. நம்ம மீண்டுமாக அந்த மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் மீண்டும் 14ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மத்திய சுவிசேஷம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். தேவன் இந்த வார்த்தையோடு இடைப்படுவதற்காக 5வது பாகமாக நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். கேட்கிற யாவருக்கும் பல நிலைமைகளிலிருந்தும், பல தூரத்தில் இருந்தும், பிரயாணங்கள் இருந்தும், வீட்டுக்குள்ளேயே இருந்தும், தனிமையாக இருந்தும் சேர்ந்து கேட்குற யாவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த வசனங்கள் பிரவேசித்து அவர்களையும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி அந்த இருக்கிற இடங்களிலே அவர்கள் தேவனுக்கென்று வெளிச்சமாக இருப்பதற்கு நீ உதவி செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக நம்ம மலை புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டுடைய பிரியம். இயேசு மாத்திரம்தான் தன்னை போல தன் ஜனங்களும் தன் ஊழியரும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதனால் அந்த ஊழியர் செய்கிற நாட்களில் கூட பார்த்திங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் அவர் செய்ததை போலவும் செய்வான், அதை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்வான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆண்டுடைய விருப்பம் பார்த்திங்கன்னா, தன்னை காட்டில் நமக்கெல்லாம் பொறாமை எரிச்சலெல்லாம் சிலருக்கு வந்துடும். சில வளர்ந்து வரும்போது எல்லாருக்குள்ளே எப்படி அப்படியெல்லாம் சில பிரச்சனை வரும். ஆனால் இயேசுனுடைய அந்த தெய்வீக குணம் பார்த்திங்கன்னா, தான் செய்த கிரியை பார்க்கலும் இன்னும் அதிகமாக செய்வான் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நடந்ததானா நடந்திருக்கு. பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நிழல் படும்போது அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இயேசு நிழல் பட்டால் அது நடக்கலை. அவர் வஸ்திரத்தை தொட்டாங்க, அல்லது அவர் தொடணும், அல்லது வஸ்திரத்தை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கும்போது அற்புதம் நடந்து, தவிர அவர் விருப்பத்திற்கு அதிகமாக அந்த பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நிழல் படுமோ என்று அந்த வீதிகளில் அப்படியே ஜனங்களை உட்கார வைப்பாங்களாம். நிழல் பட்ட அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அதுதான் இயேசுனுடைய குணம். என்னென்னா, தன்னை பார்க்கலும் தன்னை விசுவாசிக்கிற, தன்னை சார்ந்து இருக்கிற அந்த தேவ பிள்ளைகள் அதிகமாக வளரணும், தன்னை காட்டிலும் அதிகமாக ஊழியத்தில் பிரகாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பார்த்திங்கன்னா, அவருடைய உருமாலைகளை கழற்றும்போது அந்த உருமாலையினால் அற்புதம் நடந்துச்சான். ஆனால் இயேசு அந்த வாழ்க்கையில் நடக்கலை. அதுவும் அப்போஸ்தலருடைய காலங்கள் நடந்தது. அப்போ ஆண்டோடைய விருப்பம் என்னென்னா, அவருடைய கிரியைகளில் தன்னை காட்டிலும் அதிகமாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனால்தான் அவரை போல ஒரு ஒப்பில்லாத தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த மலை பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாயலை மாத்திர சாயல் ரோபோ தன்னை போல இருக்கணும்னு விரும்புவார். மற்ற கிரியைகள் வேறு, ஊழியத்தின் பகுதி வேறு. தன்னை காட்டிலும் அதிகமாக செய்யணும், அதிகமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இந்த பிரசங்கத்தில் தன்னை போலவே அந்த தன்மை, அந்த குணங்கள், சுபாவம் தன்னை போலவே இருக்கணும்னு, தன்னை போலவே நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் மலை பிரசங்கத்தில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யாருமே அப்படி நினைக்கவே மாட்டான். ஃபாதர் கூட பாடும்போது என்ன பாட்டு பாடுவார்? ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயம் ஆக்கிட உம்மோடு ஒன்றாக இருக்க. அவர் ஒப்பற்ற ஒரு செல்வம், எதற்கும் நம்ம ஒப்பிடவே முடியாது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார்? ஒரு அலே சொல்லுங்களே. அல்லேலூயா. அவருக்கு நம்ம ஒப்பிடவே முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது அப்படின்னா, எல்லாமே அவர் மூலமாய் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. வானத்தில் உள்ளவர்களே ஆனாலும்
பூமியில் உள்ளவைகளானாலும் பூமியின் கீழ் சமுத்திரத்தில் உள்ளவைகள் அனைத்துமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ஆக அந்த சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் அந்த தேவனுக்கு ஒப்பாக்க முடியாது. அவர் சிருஷ்டிகர்த்தர், இது சிருஷ்டிக்கப்பட்டவை. அதனால் எந்த காரியமும் யாருமே எதை வைத்தும் தேவனுக்கு ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஒரு அல்லேலூயா. சூரியனை வைத்தோ சந்திரனை வைத்தோ எந்த ஒரு பொருளை வைத்தோ உலகத்தில் எந்த மற்ற சம்பந்தப்பட்ட அத்தனை மார்க்கங்களுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களை குறித்தோ தேவன் அவர் இவர் தான் நாங்கள் அப்படின்னு சொல்வது மிக 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 தவறான ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போனால், நீங்களும் நானும் இயேசுவினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. அதாவது தேவன் நம்மை சிருஷ்டித்தார், மனிதன் பலகதை சிருஷ்டிக்கிறார். ஆக அந்த சிருஷ்டித்தவைகளுக்கு சிருஷ்டித்தவருடைய ஒப்பாக பேசவே முடியாது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறாங்க. அந்த தொழுது கொள்கிற எந்த காரியத்திற்கும் தேவனை ஒப்பிட்டு பேசவே முடியாது, பேசவே கூடாது. நிறைய பேர் பேசுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் அந்நிய தேவனுடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசினா வேதனைகள் பெருகும். அல்லேலூயா. அப்போ அப்படி ஆண்டவர் தெளிவான வசனம் சொல்கிறார். அநேக ஊழியர்களை ஒப்பிட்டு பேசுவாங்க. சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்லோகம் இவர் தான், அந்த நாமம் இவர் தான். அதெல்லாம் தவறு. தேவனை எதற்குமே ஒப்பிட்டு சொல்லவும் கூடாது, பார்க்கக்கூடாது. அவர் ஒப்பில்லாத தெய்வம். அவர் சொல்கிறார், நீங்களும் நானும் அவரை போல இந்த உலகத்தில் நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை போல இருக்குன்னு விரும்புகிறார். நம்மை போல அவர் இருக்க மாட்டார். சில நேரம் நம்ம சொல்லலாம், ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தம் உடையவராய் இருந்தார். அதுக்கு எதற்கு அப்படின்னா, ஆதாமினால் இழந்த சாயல ரூபத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து நம்மை போல அவதாரம் எடுத்தார். எதற்கு? நம்மையும் அந்த சாயல் ரூபமாய் மாற்றுவதற்கு, அதை ஒளியின் பிள்ளையாய் மாற்றுவதற்கு, அதை வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பதற்காகவே அந்த அவதாரத்தை தேவன் எடுத்தார். ஒரு அல்லேலூயா. எடுத்தாலும் அந்த வித்தியாசம் இருக்குது. நம்மை போல மாம்ச ரத்தம் உடையவர் தான். ஆனால் அவர்கிட்ட வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்தை அறியவில்லை. நீங்களும் நான் சொல்ல முடியுமா? என்னை போல இயேசு இருக்கிறாரு, என்னை போல மாம்ச ரத்தம் உடையவராக இருக்கிறாரு, அவரை போல நான் பாவம் இல்லை என்று எந்த பரிசுத்தமான இந்த நாள் வரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை பிரபலமான எந்த ஊழியரானாலும், பலிபீடத்தில் இருக்கிற நானானாலும், அவரை போல என்னிடத்தில் பாவம் இல்லை, அமர்ந்து கேட்குற நீங்களும் என்னிடத்தில் பாவம் இல்லை, நான் பாவமே செய்யலை, பாவத்தை நான் அறியவே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அவன் நம்மை போல் ஒரு அவதாரம் எடுத்தாலும் அந்த அவருடைய சுபாவங்கள் எல்லாம் ஒரு தெய்வீக சுபாவத்துக்குள்ளாக தான் நடத்தப்பட்டது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற ஒன்று அவன் வாசிக்க வேண்டாம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று நம்ம சொல்வோம் என்றால் என்ன சொல்கிற? நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ள நீங்கள் பொய் சொல்லுவர்களாக இருப்பீர்கள். அப்படி தான் சொல்கிறேன். நான் அவரை போல இருக்கிறேன் அப்படின்னா நம்மை வஞ்சிக்கிறோமா? சத்தியம் நமக்குள்ளே இராதான், நம்ம பொய் சொல்லுகிறோம். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, நாம் அநேக விஷயத்தில் தவறு செய்கிறோன்னு அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் ஏதோ ஒன்று நம்முடைய ஜீவிதத்தில் ஏதோ ஒரு வந்துட்டே இருக்கும், அதை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அது தவிர அவருக்கு ஒப்பாக நம்ம மனித அவதாரத்தை அப்படி சொல்லவே முடியாது. எந்த மனுஷன் சார் அப்படி சொன்னான்னா அவங்க பொய் சொல்கிறாங்க, சத்தியம் கிடையாது, அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இயேசு மாத்திரம்தான் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருக்கு ஒரு விருப்பம், என்னுடைய சபை என்ன போல ஒளியாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று அந்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த கதை சொல்லியிருப்பேன். அதனால் அந்த காலத்தில் ஓட்டுப்புற வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரு ஓலை செட்டில் தான் இருப்பாங்க. அப்போ சில வீடுகளை பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணியில் தான் நல்லா மொழிகி சுத்தமாக வைத்திருப்பாங்க. நம்ம பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இவ்வளோ சுத்தமாக இருக்க ஆச்சரியப்படுவோம். அவன் இல்லை, நாங்கள் டெய்லி என்ன செய்வோம், காலையிலும் மாலையிலும் சுத்தமாக வைப்போம், ஆச்சரியப்படுவார். ஆனால் திடீரென்று அந்த ஓட்டில் ஒரு ஓட்டை விழுந்தாலும், அந்த ஓலை செல்ல ஓட்டை வந்தாலும், வெயில் வரும்போது அதுக்குள்ளே ஒரு ஃபோக்கஸ் வரும், லைட்டு மாதிரி அப்படியே பாயும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்க்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக டஸ்ட்டு என்ன செய்யுது, மேலே போகுது. அப்போ நம்ம யோசிப்போம், எல்லோரும் சுத்தமானு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் இந்த டஸ்ட்டெல்லாம் எங்கேருந்து வந்தது? அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. நம்மை பார்க்கும்போது நம்ம ரொம்ப பரிசுத்தமாக தான் பேசுகிறோம். அந்த சூரிய வெளிச்சமாக இயேசு நம்ம வாழ்க்கையில் வரும்போது தான் இவ்வளோ பாவம் பண்ணோமா, இவ்வளோ பிரச்சனை நமக்குள்ளே இருக்கா என்பதை அப்போ தான் நமக்கு உணர முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஆகவே இயேசுவை போல அல்ல, இயேசு நம்மை போல இயேசு அல்ல, இயேசுவை போல நம்மை மாற்றி அவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது தான் மலை பிரசங்கத்தில் அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. அதை வெளிச்சம்னா என்ன சொல்லணும்னா அவருக்குள் இருக்கிற முழுமையான வெளிச்சம் கிடையாது, அதனுடைய பிரகாசம்தான். இந்த சூரியனுடைய கதிர்களினால் நாம் இருக்கிறோம், இந்த கிரகங்களினால் இருப்பதை போல் அவருடைய அந்த பிரகாசத்தில் தான் ஒளி இருக்கு. தவிர அவரை போல முற்றிலும் நம்ம மாற முடியாது. அது எப்போ மாறலான்னா கடைசி காலங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. அது எங்கே எழுதுகிறாரு? யோவான் எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 3ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆவது வசனம் வரை. யூதருக்குள்ளே அது இல்லை, அங்கே நிருபத்தில் வாசிக்கணும், நிருபங்களில் வாசிங்க. இப்பொழுது நம்ம தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது இப்ப நம்ம தேவ பிள்ளையா இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகளாக, ஒளித்தர்கள் பிள்ளை இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வரும்போது அவருக்கு ஒப்பாக நாம் அவரை தரிசிப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. கடைசிதான் அவருக்கு சமமாக பரலோகராஜ்யம் போனோன்னா அவருக்கு சமமாக அவரை தரிசிப்பதற்கு அவரை போல இருந்தால் தான் முடியும். அதான் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. இந்த வெளிச்சமாய் அனுதினமும் இருக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் அவருக்கு ஒப்பாகி கடைசி நாளிலே அவரை தரிசிப்பதற்கு அவரை போலவே அவர்கள் மாறுவார்கள். அது வரைக்கும் நான் மாற முடியாது. அதனால தான் அவரை போல தேவன் நம்மை மாற்றி நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா. அதனால தான் அவர் ஒப்பு இல்லாதவர், எதுக்கு ஒப்பிட முடியாது. வெளிப்படத்தில் விசேஷத்தில் நல்ல கவனிங்க,
பத்மா தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவான் ஆவிக்குள்ளாக வரும்போது 7 சபைகளுக்கு ஆண்டு சொல்கிறார். இந்த 7 சபைக்கு சொல்லும்போது எபேசு சபை, பெருகமு சபை, சரத சபை, சிமரணா சபை, தியத்தரா சபை, பிலதெல்பியா சபை, லவுதேகியா 7 சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது எல்லா அறிமுகத்தை ஒன்றா பண்ண மாட்டார். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு அறிமுகப்படுத்துவார். ஆனால் எல்லா சபைக்கும் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவார். ஆவியானவர் பேசுவதை சபையில் காது உள்ளவன் ஒரு அலேலுயா. எவ்வளோ அழகாக எல்லா இந்த 7 சபைக்கு அதே ஒரு வார்த்தை. ஆவியானவர் பேசுகிறதை சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவுள். அப்போ காது இல்லையா அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் காது இருக்கு. தேவன் எல்லாரையும் படிக்கும் போது காதோடு தான் என்ன செய்தார்? படைத்தார். அதனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், சபைகளிலே ஆவியான் பேசும்போது சபைகளிலே காது உள்ளவன் நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்க கடவன். இன்றைக்கும் அதை தான் சொல்கிறார். எல்லா சபைகளிலும், எல்லா ஒரு ஆவிக்குரிய சபைகளிலும் ஆவியார் சொல்லும்போது, நான் ஆவியானவர் சொல்லுகிறதாவது சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. கேட்டால் தான் நம்ம அந்த தேவன் விரும்புகிற அந்த வெளிச்சமாக இருக்க முடியும். தவிர ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவர்கள் உணராமல், செவி கேட்க உணராமல் இருக்கிறார்கள். இன்னொரு வசனம் இருக்கு. இன்னொரு இடத்துல அவர் கேட்டும் கேளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட இருக்கு. பாம்பாட்டி எவ்வளவு வினோதமாக தன்னுடைய அந்த இதை ஊதினாலும் செவிட்டு விரியனை போல கேளாதவளை போல இருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே சொல்றாரு. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் ஒரு அலேலுயா. கேட்கிற பிள்ளை தான். வீட்டில் தான் சொல்லுவாங்க, நீ கேட்டீன்னா நீ பின்னாடி நல்லா இருப்ப. ஒரு அலேலுயா. செவிகள் சாய்த்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நான் பழகும். ஆனால் சுவிசேஷங்களை 2 வார்த்தை ஆண்டு வித்தியாசமாக பயன்படுத்துவார். அதை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்ப்போம். வாசி பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34, 35 வாசிங்க. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதாவது பின்வாங்கி போனவள சொல்றாரு. அது உதாரணமா அது உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். இங்க என்ன சொல்றாருன்னா, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஒரு ஆளே சொல்லுங்களேலூயா. அங்க என்ன வந்துச்சு? காது உள்ளவன். இங்க என்ன சொல்றாரு? கேட்கிறவர்கள் காது உள்ளவன் கேட்கணும் அப்படிங்கிறார். நான் சொல்றதை கேளு. அங்க அப்படி இல்லை. சபையில் நீ காது, நான் பேசுவதை காது திறந்திருக்க வேண்டும்ங்கிறாரு. இங்க கேட்கிறதை தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் சொல்றாரு, உங்களுக்கு காதுகள் திறந்திருக்க வேண்டும், கேட்க கடவன் என்று சொல்கிறார். இன்னொரு விதமாக சொல்வதை கூட நாம் பார்க்க முடிகிறது. அதாவது விதையினுடைய ஊமையில், வசன ஊமையில் சொல்லும்போது மார்க் 4ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 4:9 மார்க் சுவிசேஷம். இங்க நல்லங்க, கேட்கிறதற்கு காது உள்ளவன் என்று அவர் சொல்லுகிறதை காது அப்படி இருக்கு. கேட்கிறது காது உள்ளவன் கேட்க. இங்க ஆவியான் சொல்லுவது சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஆனால் ஒரு ஆச்சரியமான மலை பிரசங்கத்தில் அந்த வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, மலை பிரசங்கத்தில் எவ்வளோ ஜனங்க இருக்காங்க. ஆண்டவர் உட்கார்ந்தா பிரசங்கம் பண்ணால் ஜனங்கள் நின்று கேட்குறாங்க. அங்கே கேட்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படி சொல்லவே இல்லை. அல்லது அவர் தான் பேசுறார், நான் சொல்லுவதை காதுகள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அத்தனை பேருடைய காதுகளும் மலை பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆவலாய் இருந்தது. ஒரு அலைய சொல்லுயா. அதனால ஆண்டவர் இந்த வார்த்தை உபயோகம் பண்ணல.
எல்லாரும் சிறியோர் முதல் பெரிய அத்தனை பேரும் அங்கே நின்றுட்டு இரவும் பகலும் கொஞ்ச நேரம் கூட தூங்காம கண் இமைக்காம ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆயிடக்கூடாது என்கிற தாகத்தோடு அதை இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனத்தை தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்க உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கு. வசனத்தை கேட்கணும், காதுகள் எப்பொழுது திறந்திருக்கணும். நம்ம இப்போ பாடணும், ஒரு அழகான முகம் என்னை உள்ளத்தை, ஒரு அழகான குரல் என்னை தூக்கி, அந்த வார்த்தை தூக்கி நிறுத்து. தேவனுடைய வார்த்தையை கவனமாக சபையில் கேட்கணும். சில சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்க கேட்கும் போதே தூங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னு, என்னுடைய ரட்சிப்பு நான் ஆரம்பத்தான் நடந்தது, நான் தூங்கிருந்தால் எனக்கு ரட்சிக்க முடியாது. அது ஏன் வரேன்னா, அந்த வசனத்தை கேட்காதபடி சத்துரு வஞ்சிப்பாங்க. அல்லேலூயா. ஆக நம்ம கொஞ்சம் விழிப்பாக அந்த பாருங்க 3 நாள் இரவு பகலும் எப்படி தூங்கலாம், ஆனால் அவங்க கண்ணை இமைக்காம காது அப்படியே சார்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நமக்கு வேற எந்த இதை விட்டால் நமக்கு இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று சொல்லி தேவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கேட்டதனால தான் அவளையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்க இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. கேட்கிறவர்களாக இருக்கவே. ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் எல்லா சபைக்கு போவாங்க, சபை ஆராதனை முடக்காமல் போவாங்களாம். ஆனால் ஒரு முறை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு பெலிவினாக இருக்குது. அப்போ அங்கே ஒரு தம்பி வாலிபனை பேரே, இன்றைக்கி நீ போ, ஆராதனைகளால் வர முடியாது, பாஸ்டர் என்ன செய்தி கொடுக்குறாரோ அது எங்கள் இடத்துல என்ன செய்யணும் சொல்லணும்னு அனுப்பியிருக்கிறாங்க. போயிட்டு ஆராதனை முடித்து வந்திருக்கிறாங்க. வந்தோடனே சரி என்னடா பிரசங்கம் பண்ணார், போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆச்சு. பாஸ்டர் என்ன தலைப்பில் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு கேட்டது லேட் ஆச்சு, அதனால் என்ன தலைப்புன்னு எனக்கு தெரியாது. சரி பேசும்போது அப்பப்போ மைய பகுதியில் ஏதாவது பேசுவார் இல்லையா, அப்போ என்ன பேசுனார், அப்போ நான் தூங்கிட்டேன் அப்படின்னா. கடைசி எப்படிடா ஜெபம் பண்ணி முடித்தாருன்னா அதுக்குள்ளே வந்துட்டேன் நான். இன்றைக்கி அப்படி தான் சபை இருக்குது. ஒரு அல்லேலூயா. வசனத்தை கேட்கணும், மலை பிரசங்கத்தோடைய அனுபவம் நமக்கு உண்டாகணும். சில கேளுங்க சாயங்காலம் போய் இன்றைக்கி பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் என்ன அப்படி யோசிப்பாங்க. சில ஊழியரே யோசிக்கிறாங்க, தாங்கள் செய்ததை மறந்து விடுகிறார்கள். அதனால் ஒருவரோடு பேசினேன், அவர் இந்த செய்தி கேட்டு பாஸ்டர் நீங்கள் பைபிள் காலேஜிலே பேசுனீங்க, அந்த செய்தி நான் மறக்கவே இல்லைன்னார். ஒரு அல்லேலூயா. அப்படி இருக்கதான் செய்கிறாங்க. ஆக தேவ வசனத்தை கேட்கும்போது விழிப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல் நீதிமன்றம், எனக்கு செவி கொடுக்கிறவன் ஆபத்து காலம் வரும்போது விக்கணும் என்று அவன் என்ன செய்வான்? வாசம் செய்வான். அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்காதவனோ அவனை விற்கிறவன் ஆபத்து வரும்போது ஆகடியும் பண்ணுவேன்ட்டார். ஆக வசனத்தை கேட்க, வார்த்தை கேட்க, சத்தியத்தை கேட்க மலைப்பிரசன அனுபவம் தான். அவளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சில பெற்றோர் சொல்வாங்க, வாலி பசங்கள் தவறும் போது, எவ்வளோ நான் சொன்னேன், நீ காது கொடுத்து நீ கேட்கலையடா எங்கள் பிரச்சனை, எங்கள் வார்த்தையை. இப்போ பார்த்து எவ்வளோ நீ கஷ்டப்படுற, படிப்பு விட்ட, வேலை இல்லை, எவ்வளோ சங்கடமாக இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நாம் எதிர்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது, ஆண்டுடைய வரைக்கும் ஆயத்தமாகணும். ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அது கவனமாய் கேட்கும் போது தான் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு பழைய அந்த நாட்களில் ஆன்லைன் பிரேயர் நடந்திருக்கு. ஆன்லைன் பிரேயர் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தேவனை அறியாதவர்கள். இந்த கோசம் விழிப்பு ஜபம்னா சொல்ல வேண்டாம். அப்போல்லாம் அந்த கொட்டு அடிப்பாங்க, பெரிய கொட்டு அடிப்பாங்க. எப்படியோ ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் அது கேட்கும். பக்கத்தில் தூங்க முடியல, மாதத்துக்கு ஒரு மணி தூங்க முடியாமல்
காவல்துறைக்கு ரிப்போர்ட் வைப்பா, இதெல்லாம் நாங்கள் நீங்கள் அவங்க சொல்லி வந்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அது நிலைமை உங்களுக்கு தெரியும். எங்களால் தூங்கவே முடியல, நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம், இவன் நைட்டு ஃபுல்லாக அப்படி கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அடுத்த முறை எந்த டேட்டில் சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்ட்டு காவல்துறை 4-5 பேர் போயிருக்காங்க. உடனே தூரம் வந்தோன்னா அப்படி தான் சத்துங்க, ஆமாம் என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வேதனையோடு அந்த கிராம மக்கள் புத்தத்தில் இருக்காங்களே எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படி 2 ஜன்னல் ஒரு கதவு. சரி நீங்கள் இங்கே நில்லுங்க, உள்ளே என்ன தான் நடக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன்ட்டு அந்த 2 ஜன்னலில் அப்படியே இவங்க தெரியாமல் எட்டி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு அங்கே போய் சொன்னாங்களா, இந்த கேஸை நிற்காது, நம்ம கேஸ் போட்டால் தோற்று போயிடுவோம் அப்படின்னு. உங்கள் கண்ணு முன்னாடி இவ்வளோ சத்தம் போடுறாங்க, நாங்கள் தூங்க வேண்டாமா? உண்மை தான், நீங்கள் வாங்க 4-5 பேர் வாங்க, அந்த ஜன்னலில் எட்டி பாருங்க அப்படின்னு. ஜன்னலை அப்படியே எட்டி பாருங்க. அந்த சவுண்ட் பாக்ஸ் பக்கத்தில் அவ்வளோ சவுண்டில் ஒரு தூங்குறான் பார்த்தியா, அந்த சவுண்ட் பாக்ஸில் ஒரு தூங்குறான் பார்த்தியா, அங்கேயே தூங்குறான். இவங்க கேமரா கூட வச்சுருப்பாங்க, கேஸு நிற்காது, தோத்துடுமா. இந்த சவுண்ட்லேயே 4 பேர் தூங்குறான்னா உங்களால் ஏன் தூங்க முடியாது? ஒரு ஆளே துங்களே இல்லையா? அதனால் கேஸ் எங்களால் போட முடியாது, கேஸை நிற்காதுன்னாங்களாம். ஒரு ஆளே துங்களே இல்லையா? நீங்கள் அப்படியே பழகுறீங்க. ஆனால் மலை பசங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம், தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டாங்க, ஆகாரம் கூட அப்பம் கூட சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது. நின்ன இடத்துல அங்கங்கே அசையலை, எல்லாருடைய பார்வை இயேசுவின் மேலே தான் இருக்குது. நல்ல கவனிங்க, இன்றைக்கெல்லாம் நம்ம சின்ன எவ்வளோ பீஸ் லட்சக்கணக்கில் வைத்தாலும் அங்கே கேட்குதா இங்கே கேட்குதான்னு தான் நம்ம கேட்போம். ஒரு அலைய சொல்லலையா? சில சொல்ல பாச இந்த சைடு என்ன செய்யலை, கேட்கவில்லை, கொஞ்சம் சவுண்டை ஊட்டுங்க. இப்போ ஆண்டுடைய சத்தம் பாருங்க, 10,000 பேர் கேட்க முடியாக அவருடைய சத்தங்கள் காதேஸ் வனாந்தரத்தையும் அதிர பண்ணுகிற சத்தம், தண்ணீர்களை மேல் தொனிக்கிற சத்தம், அக்னி ஜுவாலையை பிளக்கிற சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், பெண்மான்களை ஈனுபடி செய்கிற சத்தம். அத்தனை பேர் என கேட்கல, யார் சொல்லல, அத்தனை பேர் செவிகள் காதுகள் கேட்க தேவன் பேசின வார்த்தைகளை கேட்டதனால் தான் சொல்றாரு. நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமா, சத்தமா சொல்லுங்களே லூயா. கைகளை தட்டி கத்தறிடாம இனி வருகிற காலங்களில் நம்முடைய காதுகள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில் கவனமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, வசனம் காது வலி தான் வரும், காது வலி தான் கேட்க முடியும். காது இல்லைன்னா கேட்க முடியுமா? முடியாது. அப்போ காது வலி போய் அது இருதயத்துக்குள்ளே இறங்கும். அது இருதயத்தில் இறங்க தான் அது வெளிச்சத்தை உண்டாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. காது 2 அடித்து பாருங்க, வசனம் கேட்க முடியாது. ஆக காது எதற்கு? தேவனுடைய வார்த்தை. என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். சத்தியவான் எவனின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். ஆக ஆண்டுடைய குரல் கேட்க, வசனத்தை கேட்க, அது இங்கிருந்து இங்கே பாடி ஃபுல்லாக இறுதியும் ஃபுல்லாக இருக்கும் போது தான் இறுதியும் அப்படி கொழுந்து விட்டு எரியும். ஒரு அலைய சொல்லுகலையா. அதனால தான் அந்த மலை பிரசங்கத்தை கத்த சொல்கிற வார்த்தை, அந்த ஜனத்தை பார்த்து நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருக்கிறீர்கள். அல்ல சொல்லுகலையா. நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கிறோம், வீடு இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஒரு வேறு சொந்த வீட்டில் இருப்பீங்க அல்லது வாடகை வீட எல்லோரும் ஒத்திக்கு கூட எடுத்துருப்பாங்க. சில போன வாரம் ஒரு வீடை சந்திக்க போனேன், அது உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட ரூம். என்ன இவ்வளோ பழைய காலம் பாஸ்டர் அப்படின்னு. ஒரு 4 ரூமோ 5 ரூம் இல்லாத எந்த வீடு இருக்காது. இந்த வீடுகளில் பார்த்திங்கன்னா மாலை நேரம் எல்லா வீட்டிலும் லைட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ரூமில் பார்த்திங்கன்னா அந்த வீடு பகல் போல் இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? பகல். வீட்டுக்கு வெளியே எப்படி இருந்தாலும் சரி, அந்த வெளிச்சத்தை எல்லாம் வேலை நடமை பகல் போல். சில நேரங்கள் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எந்த வீட்டில் அது இருக்காமல் இருக்காது. நல்லா பிரகாசமாக இருந்த ஒரு லைட்டு திடீர் என்று அது விட்டு விட்டு என்ன செய்யும்? எரியும். அப்படி ஏன்னா அது 2 வித காரியத்தை வெளிப்படுத்துவோம். என்னென்ன, ஒன்று அது அணையும் போது இருளாக இருக்கும், அப்படியே இது பண்ணும்போது வெளிச்சமாக இருக்கும். 2 கலந்த வாழ்க்கை. 2 கலந்த வாழ்க்கைனால வீட்டுக்காரே சத்தப்படாங்க, உடனே தான் பண்ணு, யார் அங்கே இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
பல வருஷங்களாக வெளிச்சம் கொடுத்த ஒரு லைட்டு தான். பல வருஷங்களாக அந்த வீட்டாருக்கு பிரயோஜனமாக இருந்த அந்த வெளிச்சம்தான். இப்போ மற்ற எல்லா இடங்களிலும் எல்லா லைட்டும் வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இது ஒன்று மாத்திரம் அணைவது எரிவது மாதிரி இருக்கிறதுனால உடனே அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, இதுவரையும் இந்த வெளிச்சத்தான் இருந்திருப்பாங்க, இப்போ உடனே அதை ஆஃப் பண்ணிடு. அல்லேலூயா. அது என்ன செய்யணுமா? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் வெளிச்சமாக இருந்தோம், எத்தனையோ வருஷம் ஆண்டவருக்கு பிரகாசமாக இருந்தோம். இப்போ நம்ம ஏன் பிரகாசமாக இருக்கல அப்படின்னா, இது இரண்டு விஷயங்கள் நம்மோடு இருப்பதனால தான் நாம் தேவனை வைத்த இடத்துல நம்ம வெளிச்சமாக இருக்க முடியல. அல்லேலூயா. இந்த லைட் வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட்டாக இருக்கும், அப்படியே அருளாக இருக்கும். சில நேரம் அந்த காலத்தில் இப்போ எல்லாம் அந்த எல்லா இடத்துல லைட் இருக்கிறனால யாரும் டார்ச் லைட் கொண்டு போகிறதில்ல. அன்றைக்கெல்லாம் பந்தை பிடிப்பாங்க, லேந்தர் எடுத்துகிட்டு போவாங்க, டார்ச் லைட் கட்டை செல்லில் போட்டு எடுப்பாங்க. ஒரு 6 பேர் போனால் ஒருத்தன் தான் அப்படியே எங்களுக்கெல்லாம் நீ லைட்டு காட்டுறான் முன்னாடி போட அப்படிம்பாங்க. அவன் விளையாட்டு பயிர்ந்தானே ஆஃப் பண்ணுவான், ஆன் பண்ணுவான், ஆஃப் பண்ணி ஆன் பண்ண நம்ம தடுமாறுவோம். அப்போ சொல்லுவாங்க, ஒன்றா லைட் போடு, டார்ச்சர் போடு, இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடு. இது 2 வேலை, இந்த விளையாட்டு பற்றி வேண்டாம் ஆஃப் பண்ணின்னு சொல்கிறத நம்மளே கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ யாருக்குமே நமக்கே அந்த விட்டு எரிகிறத நமக்கு பிடிக்கல, உடனே அதை ஆஃப் பண்ண சொல்லிடுறோம். அந்த பையன் கட்டி வேண்டாம், ஒன்றா டார்ச் நல்லா பிடி, இல்லைன்னா அப்படி ஆஃப் பண்ணுறோம், அதில் வேண்டாம் அப்படி நம்ம வெறுக்கிறோன்னா, இந்த 2 விதமான சூழ்நிலையோடு வாழ்கிற அனுபவம் இருக்குது பாருங்கள். தேவனும் அதை வெறுக்கிறார். ஒரு அல்லேலூயா. தேவனும் வெறுக்கிறார். இருள் வெளிச்சம் கலந்த ஒரு ஜீவியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அனலும் குளிருமுள்ள 2 சேர்ந்த ஜீவியத்தையும் வெறுக்கிறார். வெதுவெதுப்பான வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். கர்த்தரும் தெய்வம் பாகாலும் தெய்வம் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. இப்படி வேதத்தில் பல விஷயங்கள், அவிசுவாசிகளோடு விசுவாசிகள் ஐக்கியப்படும் போது நம்மளால் வெளிச்சம் கொடுக்க முடியாது. பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை இணைக்கிற ஜீவியம் இருந்தால் அதிலே வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஆண்டுகளை பிடிக்காது. உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கை கலந்து இருக்கும் போது அதில் வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஒரு பக்தன் பாடுகிறான், வீட்டிலே ஒரு குணம், கோவிலே ஒரு குணம். அல்லேலூயா. சிலர் சர்ச்சில் நல்லா இருப்பாங்க, வீட்டில் வித்தியாசமாக இருப்பாங்க. சிலர் சர்ச்சில் நல்லா இருக்க மாட்டாங்க, வீட்டில் நல்லா இருப்பாங்க. 2ம் ஒரே விதம் தான். அதுதான் உலக வேஷங்கிறாரு. உலக வேஷம், உலகத்தின் பக்தியின் வேஷம், ஒத்த வேஷம் நீ தெரியாமங்கிறாரு. ஆக தேவ பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம்தான், தேவன் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இருந்தால் மாத்திரம்தான் தேவன் விரும்புகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்க முடியும். அல்லேலூயா. சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காகங்களுக்கு என்ன தேவை? சோறு தேவை. அது கல்யாண வீட்லேயும் போட்டாலும் சாப்பிடும், சாவு வீட்டில் போட்டாலும் ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதுக்கு தான் காக்கா கிறிஸ்தவன் என்று ஒரு பேர் இருக்குது. நிறைய இருக்கிற பேர் இருக்குது. புறா கிறிஸ்தவன், ஆந்த கிறிஸ்தவன், கோழி கிறிஸ்தவன், மயில், இப்படி எல்லாம் இந்த கொக்கு எல்லாம் இருக்குது. அதை சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை நிறைய பேர் பார்த்தா அவள் தேவையானது ஒன்று, அது கர்த்தர் கொடுத்தால என்ன, இன்னொரு இடத்துல கொடுத்தால என்ன, காகங்களை போல. அல்லேலூயா. அதனால் அவர்கள் தேவனுக்குரிய வெளிச்சமாக இருக்க முடியல. எங்களுக்கு தேவை அற்புதங்க, அது யார் கொடுத்தாலும் என்ன, நாடுகிற தேவ பிள்ளைகளுக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற வெளிச்சம் இருக்கவே இருக்காது. நீங்கள் 7வது சபை, என்ன சபை? லவோதிக்கேயா சபையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி இருந்தாங்க என்பது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் அப்படி வாசிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென்
என்பவர் சொல்லுகிறார், ஆமென் என்று சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சொல்றாரு, நம்மளே பார்க்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. குளிரும் இல்லை. ஒரு அலே சொல்லுகளே லூயா. ஆண்டு பார்க்கிறார், சபையை பார்க்கிறார். எப்படிதான் இருக்கிற? குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. வேதனையோடு பார்க்கிறார், என்னை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். ரெண்டு இருந்தான்னா ஆண்டுக்கு விரும்பவே மாட்டார். உலக மனிதர்கள் நம்ம எத்தனையோ வருஷம் அந்த ரூமுக்கு லைட்டு கொடுத்த வெளிச்சத்தை, அது ரெண்டு நிலைமை வரும்போது உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடும். நம்ம விரும்புறதில்லை. கூட வரவனையே ஆஃப் பண்ணப்பா அப்படிங்கிறோம். தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். ஆண்டு சொல்கிறார், நீ எப்படி தான் இருக்கிற? நீ குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. வாசிங்க. நீ குளிராயாவது, ஆண்டு சொல்றீங்க, ஒன்னா அப்படியாவது போ. நீ ஒன்னா குளிராவது அனலாயாவது இருந்தால், அனலாக இருந்தால் நலமாயிருக்கும். ஒரு அலே சொல்லலே லூயா. ஏன்னா நீ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாகால் தெய்வம் அப்படி பண்ணு, கத்தர் தெய்வம் இருந்தாலும் இப்படி பண்ணு. நீ நீதி செய்கிறவனா இன்னும் நீதி செய், நீ அநீதி செய்ய இன்னும் அநீதி செஞ்சுட்டு போ. பாவம் செய்கிறிய இன்னும் பாவம் செய்ய, நீ பரிசுத்தமாக இருக்க இன்னும் பரிசுத்தமாயிடு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இரண்டு நிலைமையோட, அனலும் இல்லை குளிரும் இல்லை. இப்படி நீ குளிரும் இன்றி, இப்படி குளிரின்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. நல்ல கவனிங்க. நாம் இயேசுக்குள்ளே, இயேசு நமக்குள்ளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. நம்ம இயேசுக்குள்ளே, இயேசு நமக்கு. இப்போ ஏற்கனவே பல வருஷங்களாக ஆண்டோடைய இருதயத்தில் இருந்த அந்த சபை தான். அது வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் அந்த சபை இயேசு அந்த இருதயத்துக்குள்ளே இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக, சில 1 வருஷம் இருக்கலாம், சில 10 வருஷம் இருக்கலாம், இப்போ 50 வருஷம் கூட இருக்கலாம், 80 வருஷம் கூட இருக்கலாம். இப்போ என்னன்னா அந்த வெளிச்சம் இல்லை. இப்போ கூட கொஞ்சம் குளிர் அனல் ரெண்டு கலந்ததுனால ஆண்டு பார்த்தார். ஏன் இதுவரை அங்கே வச்சிருந்த தேவன், வாந்தி எடுக்க முன்னாடி அங்கே தானே இருந்துச்சு, அங்கே தான் வச்சிருந்த தேவன் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருக்கே பிடிக்கல, நமக்கே பிடிக்கல. அப்போ அவருக்கு எப்படி பிடிக்கும்? வாந்தி பண்ணுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. ஆண்டு நினச்சிருக்கலாம், எத்தனையோ வருஷம் எனக்காக ஒளியாக இருந்த தேவ பிள்ளை அல்லவா, எத்தனையோ வருஷம் எனக்காக பிரகாசம் இருந்த எனக்கு பரிசுத்தமாக நல்லவா. என்ன ஆண்டவர் ஒரு காலத்தை நியமிக்கலை, உடனே ஆண்டுடைய சரீரத்துக்கு அது ஒத்து வரல, ஆண்டுடைய சரீரத்துக்கு அது செட் ஆகலை. அவர் ஒரு ஆலயம்தான், ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. நீங்களும் நான் ஆலயம்தான். அப்போ அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற அது அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு ஜீவியம் உள்ள, அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, தேவன் அதை வாந்தி பண்ணி போடுகிறாரா. ஒரு அல்லேலூயா லூயா. நம்ம வாழ்க்கை நல்ல கவனிங்க. ஒருவேளை சில 80 வயசு உள்ளவங்க இருக்கலாம், அதை தாண்டி இருக்கலாம். ஒரே பொருளை தான் நம்ம விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். அது மீனாக இருந்தாலும் சரி, பாயசமாக இருந்தாலும் சரி, அல்லது மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ விரும்பி சாப்பிடுவோம், சுவைத்து சாப்பிடுவோம். அதே பொருள் ஒரு நாள் நம்ம பாடிக்கு செட் ஆகாது. அதே பொருள் தான், ஒமிட்டிங் வரும், வாமிட்டு வரும். அதில் ஏதோ ஒரு சிறிய தவறு. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் வாமிட்டிங்? இல்லை, எப்போதும் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டேன், இந்த பொருள் எனக்கு ரொம்ப இஷ்டமானது, இன்றைக்கி என்னமோ செட் ஆகலை, சாப்பிடும்போதே நினச்சேன் அது வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சி என்ன சாப்பிட்டேன். என்ன செய்த அந்த நாம் பல வருஷங்களாக விரும்பின ஒரு உணவு தான், பல வருஷங்களாக சுவைத்து சாப்பிட்ட ஒரு உணவு தான், ஒரு நாள் நமக்கு பாடிக்கு செட் ஆகலைன்னு உடனே அதை வாமிட் பண்ணுறோம். ஒரு அல்லேலூயா இல்லையா. எல்லா வாமிட்டும் இல்லை, கர்ப்பஸ்தரிக்கு அடையாளம் வாமிட்டு தான். சில பலவீனங்களுக்கும் வாமிட் ஒரு காரணம், அடையாளம் வாங்க. ஆனால் இது நம்முடைய சரீரத்துக்கு அன்றாட சாப்பிடக்கூடிய அதே உணவை நம்ம சரீரத்துக்கு ஏற்றுக்கலை. ஏதோ அங்கே செய்யும் முறையிலே ஒரு சிறிய தவறு நடந்திருக்கு.
கம்ப்ளீட்டாக நம்ம எவ்வளோ விரும்பி சாப்பிட்டோமோ அவ்வளோ வெளியே வந்துடும். அப்போ கேட்பாங்க, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, வாந்தி பண்ண பின்னாடி இப்போ நல்லா இருக்குது. ஒரு அலையத்துகளே இல்லையா சொல்கிறீங்க இல்லையா? அத்தனை பேர் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேங்க, நானும் சொல்லியிருப்பேன். வாந்தி பண்ண பின்னாடி இப்போ பரவாயில்ல, பாடி செட் ஆச்சு. இப்போ ஆண்டு என்ன சொல்கிறாரு, வாந்தி பண்ண பின்னாடி ஏன் பாடி செட் ஆச்சு. ஒரு அலையத்துகளே இல்லையா, சத்தமாக சொல்லுகளே இல்லையா, கைகளை தட்டி கத்தறிமை. அப்போ ஏன் நம்ம வெளிச்சமாக இருக்க முடியல? ஆண்டவரை எதிர்பார்க்கிற ஒளியின் பிள்ளைகளாக வைக்க இடத்துல ஏன் வெளிச்சமா இருக்க முடியலன்னா, இந்த இரண்டு விதமான காரியங்கள், மாம்சமும் ஆவிக்குரிய ஜீவியும் வளர்ந்து கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இருளும் வெளிச்சத்துக்குள்ள கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, வெதுவெதுப்பான வாழ்க்கை, வெந்து வேகாத ஒரு வாழ்க்கை, அனலும் குளிரான வாழ்க்கையினால நாம் தேவன் எதிர்பார்க்கிற வைத்த இடத்துல நாம் வெளிச்சமாக இருக்க முடியல. ஒரு அலையா, ஒரு காலத்தில் நாம் வெளிச்சமாக இருந்தோம், ஒரு காலத்தில் அனலாக இருந்தோம், ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பிரகாசித்தோம். நாலு அடைவு ஆக உலகம் நமக்குள்ளாக வந்து உலகத்தின் காரியங்கள் வந்து இப்ப அனலும் இல்லை, குளிரும் இல்லை, இருளும் இல்லை, வெளிச்சம் இல்லை, கலந்திருக்கிற வாழ்க்கை தான் ஆண்டு சொல்ல நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் வாந்தி பண்ணிட்டான்னு அவ்வளோதான், முடிஞ்சு. நாய் தன் கக்கினதை தின்னுமா அப்படின்னு இருக்கு. நான் ஒரு முறை நாங்கள் அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனோம். அவர் இறந்துட்டார். அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் நாங்கள்லாம் போய் குடித்த உடனே அவர் குடித்த உடனே வாமிட் பண்ணார். வாமிட் பண்ண உடனே ஒரு நாய் அதை வந்து என்ன செஞ்சுச்சு, நக்குனது. ஆனால் இது அப்படி கிடையாது. இயேசு வாமிட் பண்ண உடனே ஒருத்தர் ரெடியாக இருப்பான், அவன் விழுங்குவதற்கு இருப்பான். ஒரு அலையா, எப்போ தான் அவன் உலக மனிதனை ஒன்றும் பண்ண மாட்டான். உலக மனுஷன்லாம் அவன் கையில் தருப்பாங்க. தேவ பிள்ளைகள் எப்போ தான் தவறு செய்வாங்க, எப்போ தான் இந்த ரெண்டு கட்ட நிலைமா இருப்பாங்க, எப்போ தான் ஆண்டவர் வாந்தி எடுப்பார், நம்ம எடுத்துருவோம். அவன் மெதுவாக சாட மாட்டான். அவன் சந்தர்ப்பம் கிடைக்குது. சாத்தானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று அப்படியே வர, யாரை ஆண்டவர் வாமிட் பண்ணுறாரோ அப்படியே விழுங்கிடுவான். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அனலும் குளிரும் இல்லாத வாழ்க்கை தேவன் ஒருபோதும் இருக்க மாட்டான். முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே உலகம் இருக்காது. ஆதி பெந்தகோஸ்து அனுபவம். உலகத்துக்குள்ளே உலகம் சபை வந்து உலகம் வெளியே இருக்கும், சபை சபையாக இருக்கும். இனி உலகம் உள்ளே வந்துச்சு, உலகமே உள்ளே வந்தாச்சு. அதனால்தான் தேவனுக்கென்று நம்ம வெளிச்சமாக இருக்க முடியல. ஒரு அலையா. அன்றைக்கெல்லாம் நான் பெந்தகோஸ்துக்கு நிறைய பரிகாசம் பண்ணியிருக்கிறேன். காரணம் அடையாளம் தெரியும். ரோட்டில் போனால் இவங்க பெந்தகோஸ்துக்காரங்க ஆவிக்குரிய என்பது அடையாளம் தெரியுது. இன்றைக்கி அடையாளம் தெரியல. யார் விசுவாசி, யார் அவ்விசுவாசி, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கனா, யார் ரட்சிக்கப்படலை என்கிற ஒரு வித்தியாசமில்லா காலம். யார் ஊழியக்காரன், யார் ஊழியக்காரன் இல்லை என்கிற அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இது ரெண்டு விதமான வாழ்க்கை வாழும்போது தேவன் வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. தொடர்ந்து அந்த பகுதியை நான் வாசித்து பாருங்க சீக்கிரமாக. அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அந்த ரெண்டு நிலைமை இருக்கிறதுனால நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும், வெளிச்சம் கிடையாது, எழுதாச்சு, குருடனும் நிர்வாணியா ரட்சிப்பின் வஸ்திரத்தை எல்லாத்தையும் இழந்த நிர்வாணியமா இருப்பதை நீ அறியாதிருந்து. நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆவிக்குரிய வாய்க்குள்ள ஐஸ்வரனா இருக்கிறேன், பொருளாதார விஷயத்தில் எனக்கு நிறைவா இருக்கு, எனக்கு ஒரு குறைவு இல்லை என்று சொல்லுகிறபடியா நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னை உன் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்திக் கொள்வதற்கும் வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்.
நீ பார்வை வெளிச்சமடையும்படி உன் கண்களுக்கு கலிங்க போடுன்றார். வேண்டுமென்று. அல்லேலூயா. ஆனால் அப்படி கக்கனால ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்குறார். நீ எல்லாம் சரி பண்ணிட்டு வா, மீண்டும் என் இருதயத்துக்குள்ளே உன்னை வச்சுக்கிறேன். ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. அப்போ அவன் எல்லாம் சில இன்னைக்கு நிறைய ஆவிக்குள் தவறு செய்யணும், எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன். அந்த பரிசைன்னு போய் ஜெபம் பண்ண லூக்காவில் நான் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன். தசமாக கொடுக்குற, ஆலயத்துக்கு வர்ற, ஜெபம் பண்ணுற, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனை பண்ணல, அநியாயம் பண்ணல, பிரதானம் பண்ண வாங்கலை. ஆனால் இவனை போல நான் அல்ல. ஒரு அலைய சொன்னாலே லூயா. கத்தர் அவன் அல்ல, இவன் அல்ல, இவன் நீதிமான் என்று அந்த பாவியை கத்தர் நீதிமான் ஆக்கினான். நிறைய பேர் எனக்கு அப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டு சொல்லி இல்லை இல்லை இல்லை, நீ நிர்வாணமாக இருக்கிற, நீ தரித்திரனாக இருக்கிற, வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிற, ஒரு கண் குருடாக இருக்கு, ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை, நீ மாம்சத்துக்குரியவனாக இருக்கிற. ஒரு சந்தர்ப்பம் தர்ற, என்கிட்ட வாங்கிக்க, உடுத்திற்கு வஸ்திரம் தர, மீண்டும் என் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன், ஒரு கண்களுக்கு கலிங்கத்தை பூசுட்டார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. ஏன் மலை பிரசங்கத்தினுடைய அனுபவம் ஏன் ஒரு சிலரால் வெளிச்சமாக இருக்க முடியலன்னா, நான் நல்லா தான் இருக்கிற ஆவிக்குரிய வாய்க்கல இருக்கிறேன்னு சொல்லுகிறத விடாதபடி எச்சரிக்கையாக இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அநேக காரியம் அங்கே தான் தவறு. நம்ம பரிசுத்தமான், நான் ஒரு நீதிமான், நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன், 100% காரியமாக கரெக்டாக இருக்கிறேன், நான் நினைத்தாலும் நீங்கள் நினைத்தாலும் நாம் வஞ்சிக்கப்படுவோம். அதனால் ஆண்டவன் நம்மை தள்ளிடுவார். அல்ல சொல்லுங்களேயா. ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். அதில் நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆவது வசனம் வரை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பிணைக்கப்படாது, அதான் நம்ம ஏன் பிணைக்கக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாதுன்ட்டு அல்ல, பேசணும். அவங்க சுபாவம், அவருடைய கிரிகளை பிணைக்கப்படக்கூடாது. ஒரு அலைய சொல்லலையா லூயா. சத்துருவை நேசிங்கன்னு தான் சொல்கிறார், அன்பு பாராட்டணும். அவங்க செய்கிற காரியத்துக்கு உடந்தையாய் போயிடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் என்ன சம்பந்தம்? நீ நீதி செய்து வந்திருக்க, அநீதிக்கு என்ன சம்பந்தம்? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். ஒளிக்கும் இருளுக்கு எது ஐக்கியம்? எப்படி ஐக்கியம் வரும்? 2க்கு என்ன வரும்? நம்மளே விரும்பல, அதை ஆஃப் பண்றோம். அப்ப ஒளிக்கும் இருளுக்கு என்ன இருக்கு சம்பந்தம்? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சாத்தானுக்கு என்ன இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாக உலாவி அவர்கள் தேவனாய் அவர் என் ஜனமாய் இருப்பார். அல்லேலூயா. இதில் மேலே சொல்லப்பட்ட எல்லாருக்கும் விலகி அவள் தேவனுக்குள்ளாக வாரும்போது நான் அவர்களுக்குள்ளாக கொள்ளுவேன். அந்த ஜனந்தான் மலை பிரசங்க அனுபவத்தின்படி அவர்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். ஒரு அலைய சொல்லுங்களேயா. அது சொல்கிறார், வெதுவெதுப்பான அனுபவம். இந்த வெதுவெதுப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதம் நம்ம பார்க்கலாம். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது சில ஊமையை சொல்லி தான் பண்ணுறாரு. அந்த மே ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஜலதோஷம், தலைபாரம். ஏன் அப்படின்னா காலையில் குளிக்க போனேன், சுடு தண்ணியோடு பச்சை தண்ணி கலந்து வந்துச்சுங்க, அதனால் சரீரத்துக்கு பாதிப்பு. நல்ல கவனிங்க, அந்த வெதுவெதுப்பு நம்முடைய சரீரத்துக்கே பாதிப்பு உண்டாகுது. அல்லேலூயா. ஒன்றா பச்சை தண்ணி, டாக்டர் பச்சை தண்ணி குளிங்க, இல்லை சுடு தண்ணி குளிங்க. இந்த 2 கலந்த அந்த தண்ணி எனக்கு நிறைய அந்த அனுபவம் இருக்குது. அப்படி எனக்கு அந்த பலவீனங்கள் வந்திருக்கு. அது நம்ம பாடியை, சரீரத்தையே கெடுக்கக்கூடிய ஒன்று தான் வெதுவெதுப்பான ஒரு அனுபவம். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் வெதுவெதுப்பாக இருப்பது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையே பாதிக்கும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அனலாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெந்து வேகாமல் அப்படின்னு என்ன?
இப்போதான் நிறைய பேர் வீட்டில் போய் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. வீட்டில் ஆசையாக நீங்கள் சாப்பிட போகும்போது வேகவே இல்லை, லேசாக வந்திருக்கு, சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு முறை ஒரு விருந்துக்கு நான் போயிருந்தேன். நல்ல சிக்கன் பீஸ், தொடை பீஸ் எல்லாருக்கும் வந்தது. செஞ்சவங்களும் அவசரம் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாம் ஆசை, ஒருத்தரும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. சாப்பிட்டவங்க 2 பேருக்கு வயிறு பிரச்சனை. ஏன் அப்படின்னா, அந்த சிக்கனை பார்த்தா மஞ்சள் கலர், அப்படி எடுத்து பார்த்தா மாம்சம் வாடை அடிக்குது. என்ன செய்யலை, சரியாக வேகலை. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? அந்த கோழிக்கு ஸ்மெல் அடிக்குது, அந்த மாம்சத்தோட ஸ்மெல்லு. இந்த வெதுவெதுப்பாத அனுபவம் என்ன தெரியுங்களா? நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் வாசனை வெளியே தெரியும். அலையில சொல்லுங்களே இல்லையா? நம்முடைய மாம்சம் வாடை அடிக்குது ஆண்டவருக்கு. அப்போ நம்ம அதை விலை கொடுத்து வாங்கினாலும் சிலர் வேஸ்ட் ஆக்கக்கூடாது, சாப்பிடாம போகிறோம், அவங்களுக்கு தான் பிரச்சனை. அத்தனை இலைகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேஸ்ட் ஆகி போச்சு. அப்போ நம்ம வெந்து வேகாமல் இருக்கிற எந்த காஸ்ட்லி பொருளானாலும் நம்மளே வெறுக்கல, அப்படியே சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கு பிரச்சனை. ஆக தேவனுடைய பிள்ளைகள் சரியாக சில சொல்லுவாங்க, வெந்திருக்கிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். அல்ல சொல்லுங்களேயா? சில யாராவது வித்தியாசமாக இருந்தால் சொல்லுவாங்க, அவர் சரியாக வேகலைம்பாங்க. நம்ம வெந்து இருக்கிற அனுபவம். ஆசாரியன் என்ன பலி செலுத்தினாலும் அதை வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னால் வந்து குத்தி எடுப்பான். நல்ல வெந்து அனுபவம் தான் ஆவிக்குரிய அனுபவம். அல்லேலூயா. கையில் தட்டி கத்தனை பயன்படுத்துவோம். ஆக எலியா கூட சொல்கிறேன், கத்தர் தெய்வமானால் கத்தர் நீ பண்ணுப்பா, பாகால் தெய்வமானால் பாகாலை பண்ணு. நீ எந்த மட்டும் 2 மனமாய் குந்தி குந்தி கிடக்கிற. ஒரு சொல்லி அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கத்தருக்காக ஜீவிக்கணும், கத்தருக்காக இடப்படும், அவருக்காக ஒளியின் பிள்ளைகளாக அவர் நம்புகிற, எதிர்பார்க்கிற, இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த குளிர் என்பது என்ன காட்டுறதுன்னா, 2 வசனம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். குளிர், இந்த மருத்துவமனைகளில் அந்த ஐஸ்வரில் போடுவாங்க, டாக்டர்கிட்ட அப்படியே பாடி டச் பண்ண போவாங்க, அது ஐஸ்மாக இருக்கும், அதை குளிர்ந்த தன்மை சொல்லுவாங்க. வர வழியே இறந்துட்டார், நீங்கள் கொண்டு போயிடுங்க. இது நம்ம ஜீவியம் தான். இந்த குளிரான அனுபவம்னா, ஒருவன் உயிருள்ளவனாக இருந்து செத்தவனை போல இருக்கிறான். நம்ம நிலைமை அப்படி தான். ஆவிக்குள்ளாக இருக்கிறோம், குளிர்ந்த நிலைமை, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போய் கிடக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் டாக்டர் அதை கொஞ்சம் அனல் இருக்கும், அந்த பாடியில் கொஞ்சம் இருக்குது, உயிர் இருக்குது, ஒரு ட்ரை கொடுத்துருவோம். இப்படி எலிசாவி நாட்களில் கனப்பொருந்திய ஸ்திரீ குழந்தை பெறும்போது இறந்துட்டான். எலிசாவை குட்டை போய் மேல் வெளில தொட்டு பார்க்குறான், பாடி ஐஸ் மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் மரித்து போனான். அவன் குப்புறம் விழுந்து அப்படியே கண்ணோடு காதோடு காது வாயோட வாய் சேர்ந்து எழுந்தும் போது 7 தரம், அவன் 3 தரம் அப்படி பண்ணுறான். அதுக்கு பின்பு அவனுக்கு அனல் உண்டாகி, அலையில சொல்லுங்களேலூயா, சத்தமாக சொல்லுங்களேலூயா. அதை நீங்கள் வேணால் எழுதி வைத்துடுங்க, ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது. வாசிங்க வாசிங்க அந்த வசனம். வந்தபோது இதோ அந்த பிள்ளை செத்து கிடந்தான். உள்ளே போய் பின்னாக கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டல் செய்து தன் வாய் பிள்ளையின் வாயோடும் மேலும் தன் உள்ளங்கை மேலும் படும்படியாக குப்புறப்படுத்திக் கொண்டான். அனல் கொண்டது. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. ஆவியானவன் மேலே இறங்கும் போது தான் நமக்குள்ள இருக்கிற அனல் உண்டாகும். அல்லேலூயா. அது ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி அதை குளிர்ந்த தனிந்த சில் என்கிற பாடியின் மேலே தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது அதை 7 தர தும்பி உயிரோடு எழுந்ததை போல நம்ம வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு அனலாய் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுவார். அல்லேலூயா. ரோமரில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 11
நீ அசதியாயிராமல் நீ ஜாக்கிரதையாயிரு. நீ ஆவில அனலாயிரு. கத்தருக்கென்று அனலாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். திமோத்திக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களது 2 திமோத்தியில் எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரங்களை அனல் மூட்டி எழுப்புங்கிறார். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. அதான் ஆவியன் செய்ய போறார். அநேகர் வெளிச்சமாக இருக்கிறோம், ஆனால் அநேகர் வெளிச்சத்துக்குள்ளாக இல்லை. 2 விதமான சூழ்நிலைகள் தவிர்த்தரணும். தீர்மானம் பண்ணும், நான் இனி தேவ பிள்ளையாக தான் இருப்பேன். அல்லேலூயா. உலகத்திற்கு இந்த குளிரான அனுபவத்திற்கு வெதுவெதுப்பான அனுபவத்துக்கு வெந்து வேகாத அனுபவத்திற்கு கர்த்தரும் தெய்வம் என்கிற அனுபவத்துக்கு நான் இல்லாமல் உலகத்தோடு நான் ஒட்டி வாடாமல் தேவன் விரும்புகிற அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த விதமாக இன்றைக்கு உங்களை தூக்கி நிறுத்தி மீண்டும் வெளிச்சத்தின் பிள்ளையாக தேவன் மாற்ற போகிறார். அப்படியே எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே, ஒரு வேளை மங்கி எரிகிற திரியாக கூட இருக்கலாம், அது அணையாது இருக்கிற தேவன். ஒரு காலத்தில் இங்கே ஆண்டவருக்காக ஒளியின் பிள்ளைகளை தான் இருந்தீங்க. நல்லா தேவனுக்கென்று அனலாக இருந்தீர்கள், தேவனுக்கென்று அக்னியாக இருந்தீங்க. காலம் கடந்து 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 மாம்சங்கள் உள்ள வந்து மாம்சத்தின் கிரியைகள் உலக காரியங்கள் இவைகளெல்லாம் வந்து அனலும் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் வாழ்ந்து பண்ணுகிற அளவுக்கு நாம் இராதபடிக்கு ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்துங்கப்பா. எழும்பு எழும்பு பிரகாசி. கர்த்தருடைய ஒளி உன்மேல உதித்தது. அவரே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, என் வாலிபத்தை, ஆண்டவரே, என் முதிர்ந்த வயதிலும் என் குடும்ப வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் இருந்த தேவனுக்கென்று வைராக்கியம், ஆரம்பத்திலிருந்து எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம், ஆரம்பத்தில் எனக்கு இருக்கிற அந்த அனல் இருக்க வேண்டும் என்று கேட்கிற யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது உங்கள் இருக்கிற இடங்களில் அது வெளிச்சம் உங்கள் மேலே ஒதிக்கும். உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத குளிரான அனுபவம், இல்லாத அனுபவம், வெதுவெதுப்பான அனுபவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக நடத்துகிற தேவன். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நாம் மீண்டும் வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் இருக்கிற இடத்துல தேவன் நம்புகிற ஒளியின் பிள்ளையாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.